அக்கரைப்பற்று பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அக்கரைப்பற்று பிரதேச செயலக கேட்பர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம்பாபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலம்பை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு 28 கிராம சேவகர் பிரிவுகளில் சுமார் 35 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட வேலைத்திட்டங்கள் குறித்தும் இவ்வாண்டு மேற்கொள்ளவுள்ள வேலைத்திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் சவுதி மன்னர் சல்மானின் மனிதாபிமான செயற்திட்டத்தின் கீழ் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் 500 பேருக்கான இலவச கண் சத்திர சிகிச்சை முகாம் நடைபெறுகின்றது. நாட்டின் அனைத்து பாகங்களிலிருந்து அனைத்து இனங்களையும் சிறந்த மக்கள் இதன் மூலம் நன்மை அடைகின்றனர். இலங்கை அமீஸ் நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அதன் பணிப்பாளர் மௌலவி MSM தாசிம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். வவுனியாவில் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் குப்பைகளை அகற்றும் செயல்முறை மாற்ற முறையில் பிணக்கு திருத்தல் பொறிமுறைகளை வலுப்படுத்தல் எனும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சின்ன புதுக்குளம் பிரதேசத்தில் குப்பைகளை முறையற்ற விதத்தில் மக்கள் செறிந்து வாழும் இடங்களில் வீசுவதனால் ஏற்படும் முரண்பாடுகளை குறைக்கும் வகையில் கடந்த வாரம் ஒரு விழிப்புணர்வுக்காக பலகை ஒன்று நிறுவப்பட்டது. இதில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.